எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு பவன் கல்யாண் சார் நடிப்பில் வெளியே வந்திருக்கிற தே கால் ஹிம் ஓஜி படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படத்தோட கதையை சொல்கிறதுக்கு முன்னால் இது யாருக்கான படம்னு சொல்லிட்டா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தீவிரமான பவன் கல்யாண் சார் ஃபேனாக இருக்கீங்களா? கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. தேட்டருக்கு போங்க. உங்களுக்கான ஃபுல் மீல்ஸ் தேட்டரில் காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த படத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டா படத்தோட கதையை நீங்கள் ஓரளவு யூகிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். சைனாவில் போய் தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டு வருவார் கமல் சார் இந்தியன் 2 படத்தில். இதில் வந்து ஜப்பானில் போய் தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டு வராரு பவன் கல்யாண் சார். அந்த சீன் அப்படியே இருக்குது. அடுத்து துப்பாக்கி படத்தில் 12 பேர் 12 இடத்துல பாம் வைக்கிற தடுக்கிற சீன் இருக்கும் இல்லையா? இதில் 9 பேர் அதேமாரி பாம் வைக்கிற சீனை தடுக்கிற சீன் இருக்குது. அடுத்து புஷ்பா 2 படத்தில் ஸ்டேஷனில் ஒரு மாஸ் சீன் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இதுலேயும் ஒரு மாஸ் சீன் இருக்குது. அடுத்து பாஷா படத்தில் மிகப்பெரிய டானாக இருக்கிற ரஜினி சார் எல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்வார் இல்லையா? அதே மாதிரி சீனு இதுலேயே இருக்குது. அடுத்து பார்ட் 2க்கான லீடு சீனு இப்போ வர நிறைய படங்களில் இருக்கு இல்லையா? அதே மாதிரி அந்த சீனும் இதில் இருக்குது. அடுத்து தான் மனைவியை கொன்னவங்கள தேடி போய் பழி வாங்குற சீன் இருக்குது. தான் குழந்தைய கடத்தி வச்சுட்டு வில்லன் மிரட்டினதுக்கப்புறம் தேடி போய் அவங்கள ஒவ்வொருத்தரையாக கொல்ற சீனு அப்படியே இருக்குது. தான் நம்பின ஜனங்களை, தனக்காக உயிரை கொடுக்குற ஜனங்களை உயிரை கொடுத்து காப்பாற்றுற சீனு அப்படியே இருக்குது. படத்தில் பஞ்சு டைலாக் இருக்குது. மாஸ் சீனு, ஹீரோவுக்கு பில்டப் கொடுத்துட்டே இருக்கிற சீனு அதுவும் இருக்குது. அடுத்து மியூசிக்கு படம் ஃபுல்லாக நிறைய இருக்குது. அட்லி சார் படத்தில் வர மாதிரி ஃப்ரேம் வச்சா நிறைய பேர் இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், அதுவும் இதில் இருக்குது. படம் ஃபுல்லாக இவ்வளோ இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கீங்க. அடுத்து படத்தை ஒரு லாஜிக்காக பார்ப்பீங்க. படம் தேட்டருக்கு போனாலே நான் லாஜிக்காக படம் எனக்கு அடுத்தடுத்து என்னன்னு யூகிக்கிற சீன்லாம் இருக்கக்கூடாது, என்னைய சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா, நான் சொன்னதை பூரா கவனிச்சிக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. சரிப்பா, படம் உனக்கு எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு 100 ரூபா கொடுத்து ஒரு புதுசாக ஒரு பழைய படத்தை பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரிப்பா, நாளைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களோட 2.5 மணி நேரம் பொண்ணான நேரத்தை நீங்கள் வந்து நான் இவ்வளோ நேரம் நடந்த படத்தோடைய சீனை பூரா கோர்வையாக சொல்லிட்டேன். உங்களோட 2.5 மணி நேரத்தை செலவழிக்கணுமா என்னங்கிற முடிவை நீங்களே எடுத்துக்குங்க. இல்லை நான் விஜய் சூப்பரில் ஓட விட்டு அப்படி விளம்பரம்லாம் பார்த்து படம் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களா இருக்கீங்களா? அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறவங்களா இருந்தாலும் பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.